சகோதரிகளே, நாம் இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து அரசரா? அரசர்தான், அதில் மாற்று கருத்து அல்ல. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் நிறைய கூடினார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டமாக, மக்கள் எழுச்சியாக அந்த கூட்டம் பார்க்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் மக்கள் முழக்கமிட்ட சொல்லாடல்கள் ஆங்கிலத்தில் அழகாக சொன்னார்கள். We don't want a king and you are not a king. தமிழில், எங்களுக்கு அரசர்கள் வேண்டாம், நீ எங்களுக்கு அரசனும் அல்ல. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று அரசர்கள் என்ற ஒரு கான்செப்ட், அரசர்கள் மக்களை ஆளக்கூடிய அந்த முறைகளெல்லாம் இன்று ஒழிந்து போய்விட்டன. கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் எருசலேமை சுற்றிலும் வாழக்கூடிய எல்லா மக்களும் தங்களுக்கென்று ஒரு அரசரை வைத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் சவுல் தொடங்கி தாவீது, சாலமோன் என பல்வேறு அரசர்களை கடவுள் கொடுத்தார். ஆனால் இன்று எங்கும் அரசர் இல்லை. ஆனாலும் தங்களை அரசராக பாவித்து கொண்டு அரசருக்குரிய எல்லா அடக்குமுறைகளையும் மக்கள் மீது திணிக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க பிரசிடென்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுதான் அவர்களை ஜெயிக்க வைத்தார்கள். நமது நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்னும் உலகத்தின் பல்வேறு நாடுகளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு அரசனை போல செயல்படுகிறார்கள். அரசன் என்றால் சர்வாதிகாரம், அவர் நினைத்ததை சாதிக்க முடியும். வரி விதிப்பை மக்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியும். கடந்த கால ஆட்சி முறைகளை முழுமையாக மாற்ற முடியும். தான் விரும்புவதை சாதிக்க முடியும். எது மக்களுக்கு நல்லது கெட்டது என்பதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. மாறாக தான் எதை விரும்புகிறோமோ அதை மக்கள் மேல் திணிக்க வேண்டும், மக்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அரசர்கள் விரும்பினார்கள். அது அமெரிக்க அரசு மாத்திரமல்ல, இந்தியாவை ஆண்ட அரசர்களும் சரி, தமிழகத்தை ஆண்ட அரசர்களும் சரி, உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய அரசர்களும் சரி அதைத்தான் செய்தார்கள். தாங்கள் எதை விரும்பினோமோ அதை மக்கள் மேல் திணித்தார்கள். மக்களுக்கும் வேறு வழி இல்லை. அரசன் சொன்னால் அதை அப்படி செய்துதான் ஆக வேண்டும். மக்கள் சும்மா இருந்தாலும் அரசன் சும்மா இருக்க முடியாது. தன்னுடைய நாட்டின் எல்லைகளை விரிவாக்க வேண்டும். எனவே போர்களை மேற்கொள்ள வேண்டும். மக்களை எல்லாம் போர்களில் ஈடுபடுத்த வேண்டும். நிறைய ஆண்மகள் கொல்லப்படுவார்கள், பெண்கள் விதவையாக இருக்கிறார்கள். அதை பற்றி அரசனுக்கு கவனம் இல்லை. அவனுக்கு அந்த புறத்தில் 1000 பெண்கள் இருப்பார்கள். எனவே இந்த பெண்கள் கணவனை இழந்தால் அவரை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அரசன் என்று சொன்னாலே அடாவடித்தனமும் போக்கிரித்தனமும் நிறைந்த ஒரு வாழ்வு முறைதான். எனவே இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் நாம் கிறிஸ்துவை அரசர் என்று சொல்லி ஒரு விழாவை எடுத்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை அதை நமக்கு அறுதியிட்டு கொடுக்கிறது. என்றால் கிறிஸ்து அரசரா என்றால் அரசர் தான். இந்த அரசரை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் எங்கு பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனாலும் அவர் நமக்கு அரசர். அவரே சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட அரசர் இருக்கலாம், அரசராக அவர் இருக்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். அந்த கள்வனின் ஒருவன் மாத்திரம்தான், இயேசுவே நீர் ஆட்சியுரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறான். மற்ற எந்த ஒரு நற்செய்தியிலும் இயேசு என்ற வார்த்தை இருக்காது. ஒருவேளை போதகர் என்று இருக்கலாம், அல்லது மெஸ்ஸியா என்று இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் மாத்திரம்தான் அந்த கள்வன் அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட இயேசுவை இனம் கண்டு கொள்கிறான். இவர் உண்மையிலே அரசர் என்பதை அவனுடைய ஐம்புலன்கள் வேலை செய்கிறது. இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறான். அவருடைய அகம் வேலை செய்கிறது. இயேசுவின் அகத்தை பார்க்கிறான். இவர் உண்மையிலே மெஸ்ஸியா, உண்மையிலே அரசர் என்பதை அவன் உணர்ந்தவனாக, ஆண்டவரே நீர் மாட்சியோடு வரும்பொழுது உமது ஆட்சி உரிமையில் என்னையும் நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறார். எனவே
கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்ளுகிற நாம் கிறிஸ்துவை நம் குடும்பங்களையும் நம்மையும் ஆளவிட வேண்டும். அரசர் என்றால் சகல வல்லமையும் படைத்தவர். நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஊர்களுக்கும் நம்முடைய தெருக்களுக்கும் எப்பவும் உள்ளே வர முடியும், மூக்கை நுழைக்க முடியும், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டுள்ள நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா தளங்களிலும் கிறிஸ்துவை அரசராக நுழைவதற்கு அனுமதிக்கிறோமா? இல்லை. ஒரே ஒரு தளத்தில் மாத்திரம்தான் இயேசுவை நாம் அனுமதிக்கிறோம். அது ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நாம் கடவுளோடு உறவாடுகிறோம், கடவுளை நம்பி செல்கிறோம், அவருக்கு உண்டான காணிக்கைகளை கோவிலில் இடுகிறோம், வரிகளை கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்முடைய ஆன்மீகத்தில் மாத்திரம் நம்மோடு உறவாடுவதற்கும் நாம் அவரோடு இணைந்திருப்பதற்கும் நாம் சம்மதிக்கிறோம். மற்ற தளங்கள், நாம் செய்கின்ற தொழில்களில் ஆண்டவரை அரசராக விடுகிறோமா? எத்தனையோ தொழில்துறைகளை நாம் செய்கிறோம், எத்தனையோ தொழில்களை செய்கிறோம். அங்கே நீதியோடு செயல்படுகிறோமா? நியாயத்தோடு நடந்து கொள்கிறோமா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அரசராக அந்த தொழிலில் நாம் உட்காரக்கூடிய நாற்காலியின் அருகிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமாயின் நாம் தவறுகளை செய்வோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். நமது உறவுகள், பலரிடம் பேசுவதில்லை. சொந்த குடும்பத்திலே நாம் பகையாளிகளாக இருக்கிறோம். ஒருவேளை இயேசுவை என்னுடைய உறவுகளில், என் சொந்தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டுக்குள்ளாக முழுமையாக அவரை பிரவேசிக்க விட்டால் இந்த குடும்ப உறவுகள், சஞ்சலங்கள் எல்லாம் வருமா? இயேசு கிறிஸ்து அரசராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் அவரை சுதந்திரமாக உலாவிடுவதாக இருந்தால் இந்த உறவு சிக்கல் வருமா? எல்லோரும் செல்போனில் வைத்துக்கொண்டு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவையும் நம்மோடு சேர்ந்து அந்த செல்போனில் உள்ள எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும் சேட் பண்ணுவதற்கும் நாம் அனுமதித்தால் நாம் சில காரியங்களை செய்வோமா? செய்ய மாட்டோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களில் நம்முடைய நேரங்களையே நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளின் வாழ்வெல்லாம் தொலைந்து போய் கொண்டிருக்கிறது. காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. எனவே இயேசுவை அந்த தளத்தில், எல்லா தளங்களிலும் அரசராக நாம் ஆளுவதற்கு அனுமதித்தால் ஒழிய நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்க முடியாது. ஆன்மீகத்தை பொறுத்த மட்டில் நாம் எல்லோரும் ஓரளவு ஜபங்களை செய்வதிலும், ஆலயம் வருவதிலும், திருப்பதியில் பங்கெடுப்பதிலும், வழிபாடுகளில் பங்கெடுப்பதிலும், எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற அரசரை ஆன்மீகத்தோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். அதை கடந்த மற்ற தளங்கள் நிறைய இருக்கிறது, அதிலே நாம் விடுவதில்லை. ஏற்கனவே சொன்னது போல அந்த எமிமா ரொட்ரிகஸ் என்ற கிரிக்கெட் பிளேயர், எரேமியா அதிகாரம் 20:11 சொல்வது போல, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார். எனவே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் அவர் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க வேண்டும். அதை நான் அனுமதிக்க வேண்டும். இயேசு அனுமதித்தால் ஒழிய அரசர்கள் வலுக்கட்டாயமாக நம்முடைய குடும்பங்களில் நுழைவார்கள், நம்முடைய வீதிகளில் நுழைந்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற அரசர் நாம் அனுமதியாமல் நுழைய மாட்டார். அதுதான் மற்ற அரசர்களுக்கும் இந்த அரசருக்கும் உள்ள வேறுபாடு. எனவே கிறிஸ்து என்ற அரசர் சர்வ சக்தி வாய்ந்தவர், உலகத்தை எல்லாம் படைத்தவர், உலகத்தை ஆளக்கூடியவர். அந்த அரசர் நம்முடைய அனுமதி இல்லாமல் வரமாட்டார். நம்முடைய இல்லமாக இருந்தாலும், நம்முடைய உள்ளமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் நம் அனுமதியின்றி, என்றால் படைப்பின் தொடக்கத்திலேயே மனிதர்களாகி நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். வாழ்வும் சாவும் நம் கண்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்கிறோமோ அது நம்மளுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்வை நாம் தேர்ந்து கொண்டால் கிறிஸ்துவை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க எல்லா தளங்களிலும் செயல்பட நாம் அனுமதிப்போம். பேரரசன் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அலெக்சாண்டர் இறந்த பொழுது தன் படை தளபதிகளுக்கு 3 விதமான கட்டளைகளை கொடுத்தாராம். ஒன்று, உலகத்தின் என்னுடைய சவப்பட்டியை சுமந்து செல்வது, உலகத்தின் என்னுடைய ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பட்டிகளை தூக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் எவ்வளவுதான் நான் நாடுகளை பிடிக்க வேண்டும் என்று வெற்றி மேல் வெற்றி பெற்றாலும் என் உயிரை காத்து கொள்ள இந்த பேரரசனால் முடியவில்லை, அவனை காப்பாற்ற இந்த மருத்துவர்களால் முடியவில்லை. இரண்டாவது, என்னுடைய சவப்பட்டி, என்னுடைய இறுதி ஊர்வலம் நடைபெற இடங்களில் எல்லாம் நாம் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் மக்கள் பார்வையிலே அப்படி தூக்கி வீச வேண்டும், எரிந்திருக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அலெக்சாண்டர் த கிரேட் எவ்வளவு மக்களை, எவ்வளவு நாடுகளை பிடித்தார், எவ்வளவு செல்வங்களை வைத்திருந்தார். அவர் போகும்பொழுது எல்லா செல்வங்களும் அவருடைய காலடியில் கிடக்கிறதை ஒன்று கூட அவரால் கொண்டு செல்ல முடியவில்லையே.
மூன்றாவது சொல்லுவார், என்னுடைய சவப்பட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளும் வெளியே தெரிய வேண்டும். ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமலே போகிறேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. கடைசி நேரத்தில் அவனுக்கு பிறந்த ஞானம் தொடக்கத்திலேயே பிறந்திருக்குமாயின் ஒருவேளை பல நாடுகளை பிடிக்க வேண்டும், பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று குறுகிய காலத்தில் தன்னுடைய உயிரை மாற்றியிருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து எந்த நிலப்பரப்பையும் யாரையும் அவர் பிடிக்க விரும்பவில்லை. அவருக்கு படைகளும் இல்லை, பட்டத்து இளவரசியும் இல்லை. ஆனாலும் அவர் அரசர். இந்த அரசர் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய படை வீரர்களாகிய பல நற்கரணை வீர சபை, மாதா சபை, திருக்குடும்ப சபை, மரியாயின் சேனை, திருமணமான ஆண்கள் சபை என்ற எல்லா சபைகளும் இருக்கிறது. இந்த சபைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாம் அனுமதித்தால் அன்றி கிறிஸ்து அரசராக நம்முள் பிரவேசிக்க முடியாது. அவர் அரசர்தான், அதில் மாற்று கருத்தல்ல. அந்த அரசர் நம்முள் செயலாற்ற வேண்டும் என்றால் அவரை நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா தளங்களிலும் அனுமதிக்க வேண்டும். ஆன்மீகம் மாத்திரமல்ல, எல்லா தளங்களிலும் அனுமதிக்க வேண்டும். ஒரு ட்ரையல் பேசிஸா நீங்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் செய்கின்ற தொழில், நீங்கள் படிக்கின்ற பாடங்கள், நீங்கள் எதை செய்தாலும் அதில் கிறிஸ்து என்னோடு அமர்ந்திருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேலைகளை செய்து பாருங்கள். ஒருவேளை ஒரு இறையச்சம் நமக்கு ஏற்படலாம், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படலாம். நாம் பயந்து நம்முடைய கடமைகளை நல்ல முறையில் செய்யலாம். அதிலும் குறிப்பாக இன்று குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியமானது. ஆனால் இன்று குழந்தைகள் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் என்றால் நவீன ஆராய்ச்சி சொல்கிறது அது முழுக்க முழுக்க காரணம் பெற்றோர்களான் என்று சொல்லுகிறது. முன்பெல்லாம் ஆசிரியர்கள் அதனை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்று குழந்தைகள் எவற்றையெல்லாம் கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்காதீர்கள். எஸ் என்று சொல்வதற்கு பழகி கொண்ட பெற்றோர்கள் நோ என்று சொல்வதற்கும் பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு எது தேவையில்லையோ, எது இந்த வயதில் பயன்பாட்டுக்கு வராதோ, உடல்நலத்திற்கு கேடோ, உடம்புக்கு கேடோ, அதை நீங்கள் நோ என்று சொல்வதற்கும் பழகி கொள்ளுங்கள். அது உணவில் இருந்து, உடுத்துகின்ற ஆடையில் இருந்து, பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலுமாக இருக்கிறது. ஒரே குழந்தை, 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண் செல்லமாக கேட்கிறாள் என்று பாசத்தை மாத்திரம் கொடுப்பதனால் இன்று பல குழந்தைகளின் வாழ்வு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் நம்முடைய கைகளிலிருந்து தவறிவிடுகிறது. சரியான பெற்றோர்களாக இல்லாவிடில், ஒரு காலத்தில் அப்படி அல்ல, குழந்தைகளை பெற்றவர்களை பள்ளிக்கு அனுப்பினாலே போதும், ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள், ஓரளவு நியாயமான குழந்தைகளாக எல்லோரும் வளர்ந்தார்கள். இன்று அப்படி அல்ல. எனவே கிறிஸ்துவை அந்த குழந்தைகளுக்கு அடையாளப்படுத்த வேண்டும். உனக்கு அரசர் கிறிஸ்து, உன்னோடு அவர் இருக்கிறார், நானும் உன்னோடு இருக்கிறேன், என் பின்னால் இயேசுவும் இருக்கிறார் என்று சொல்லி குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்களாகி நாம் நல்ல ஒரு பொறுப்பை தேர்ந்து கொள்ளவில்லை என்றால், நல்ல பங்கை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை என்றால், எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இப்பொழுது கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளே போதுமானது, அதிகமானது என்று சொல்கிறார்கள். இன்று மீண்டும் மீண்டுமாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அனைத்தும் குழந்தைகளின் வாழ்வை சீரழிக்கக்கூடிய, அது உணவிலிருந்து, உடுத்துகின்ற ஆடையிலிருந்து, பயன்படுத்தக்கூடிய செல்போன், கணினி, எல்லாவற்றிலும் குழந்தைகள் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகளை இருக்கிறது. குழந்தைகள் அழுகிறார்கள், அடம்பிடிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக கிறிஸ்துவை அவர்களுக்கு அரசராக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துங்கள், அதை சொல்லிக் கொடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். எனவே எல்லா தளங்களிலும் கிறிஸ்துவை அனுமதிப்போம். ஆன்மீகத்தில் மாத்திரம் இதனால் வரை அக்கறை செலுத்தியிருந்த நாம் இருவரும் காலங்களில் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் எல்லா தளங்களிலும் அரசராக பார்ப்போம், அரசராக பாவித்து நம்மோடு அவர் தங்குவதற்கு இடமளிப்போம். நிச்சயமாக கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை. அங்கே தவறு, குற்றங்கள், பாவங்கள் எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து கிறிஸ்து அரசரா என்பதை சிந்திக்கக்கூடிய இந்த நாளில் அவர் அரசர்தான், உலகத்தின் அரசராக இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அல்ல, இந்த ஆலயத்தின் அரசராக இருக்கிறார் என்று சொல்வதில் பெருமை கொள்ளல, எனக்கு அரசராக இருக்கிறார், என் குடும்பத்திற்கு அரசராக இருக்கிறார் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். அதற்கான வரம் வேண்டுவோம். ஆமன். அனைவரும்